கல்யாணத்துக்கு இஷ்டம் வரலையா? கல்யாணத்துக்கு இஷ்டம் வரலையா? நம்ம வேஷம் முடிச்சுட்டு அப்படியே இல்லை பார்த்துக்கலாம். அண்ணா சரி சரி யாரு செய்யக்கூடிய இது வேலை? அரசர்கள் எல்லாம் செய்யக்கூடிய வேலை. போயா போயா ஒரு திருடர்கள், குடிகாரர்கள், கூத்திகள், அவன் கஞ்சா சாப்பிடுறவன், இவன் தாயா இஸ்பேட் ஆடுவன், இவன் தாயா இந்த வேலை செய்வான். நம்ம போய் செய்யலாமா? அவன் வந்து பணத்தை வச்சான். அவனுங்களாம் கஞ்சா பிடிக்கிறவன் இவெல்லாம் வந்து பணத்தை வச்சு நம்ம சும்மா ஆட போறோம். இத இருக்கும் நாட்டு மக்கள் என்னையா பேசுறாங்க? ஒரு அரசர்கள் தருமன் எப்படிப்பட்டவன், அதே எங்க மாமன் மிகுந்தவர், நாங்க இருவரும் சேர்ந்து ஒரு தாழ பாட்சிகை ஆடுகிறார்கள் என்று கேவலமா பேச மாட்டாங்க. போயா மருமகனை கண்டா அந்த தர்மனை எப்படியாவது சூதாட்டத்தில் அமர வைக்க வேண்டும். அது உன் பொறுப்பு. ஒரு சூதாட்டத்துக்கே பயப்படுகிறாயே, நாளை உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு போர் ஏற்பட்டால் சமாளிக்க சக்தி இருக்கிறதா தர்ம ஊபப்பேரு. இந்த ஆட்டத்துக்கே நீ தோல்வி அடைந்தால் நாளைக்கு ஒரு போர்க்களம் வந்தால், ஒரு போரிலே ஒரு சமத்த சண்டையோ நடந்தால் உன்னால் சமாளிக்க முடியுமா? அதனால் ஒரே சூதாட்டத்துக்கு பயப்படுறது. எனக்கு வேற இல்லை. உனக்கு வீரமும் இல்ல, ரோசமும் இல்ல, உனக்கு கோபமும் இல்ல, உனக்கு புத்தியே கிடையாது. அப்படியா? என்ன போயிட்டு போகுது என்ன வண்டி இது ஜனத்த கட்சி நிலமா விட்டாரு சொல்றோம். ஒரே நிமிஷம் ஒரே ஒரு சூதாட்டம். மாமன் சொன்ன வார்த்தையோடு இந்த பாட்சியை ஆட வேண்டும். அதனால் அந்த பாட்சிக்காக ஏதாவது ஏற்படுத்தப்பட்ட அப்படியே அவற்றான் என்னுடைய மண்டியில பெட்டியில அந்த முடிச்சா தர்மன் சூதாடுவதற்கு சம்மதித்து விட்டான். முதல்ல எதனா வாங்கணும் சொல்றாங்க. முதலில் மணிமணி முத்தாரம் ஆசீர்வதிக்க வேண்டும். அவனுடைய கயிற்றிலே இருக்கக்கூடிய முத்தாரத்தை பெற வேண்டும். ஏனென்றால் அந்த முத்தாரத்திலே இருந்துதான் ஷாட் பண்ண முதல்ல. ஆமா சரி, அவன் பணையமா வைக்கிறதுக்கு கொண்டு நான் சொல்லிட்டேன். என்ன சும்மா வச்சுக்கிட்டாங்க பந்தி வச்சுதான். சொல்லுங்க. நம்ம சும்மா ஆடின அந்த ஆட்டத்துக்கு கெளிப்பு கிடையாது. கெளிப்பு கிடையாது. தமாசாக ஆடுறதுக்கு அது போய் தமாஷா ஆடினா கெளிப்பு கிடையாது. வாய அதான் என்ன ஒரு பொருள் வச்சாலாமே. அது உனக்கேதான் வந்து ஆட்டு போட்டு நீ அவங்க போட்டு அவங்க எடுத்து கொடுங்க. வேண்டாம், மாசாக நம்ம விளையாடலாம். பொருள் வைக்கிறேன். என் தம்பியும் நானும் அந்த பாட்சியை ஆடி பொருள் வச்சு ஆடி விளையாடினா மக்கள் ஏறிதாக பேசுவாங்க. ஆட்டாங்கன்னா ஏன்னா பந்தி வச்சாதான் விருது போறோம். ஆறுக்கு 5 பைசா புள்ளி கிடையாது. என்னுடைய கையில இருக்கக்கூடிய முத்தாரத்தை முத்தாரம் கருத்தில் இருக்கும் செல்வங்களை
இந்த உங்களுடைய தம்பி துரியோதனன் ஆமா அவன் கரத்தில் இருக்கிற செங்கோலே வைக்கிறேன்றானா. அப்போ என் செங்கோலும் வைக்கிறேன், புத்தான மாலை வைக்கிறேன். வைக்கிறேன் ஒத்துக்கிறியா? இது வந்து அவன் கச்சா அண்ணாங்க பெரியவர்களே தாய்மார்களே முக்கியமான சூதாட்டம் தோறுகளை எழுதுவார். அதுவும் தவிர சாமி வந்தா அங்கேயே போட்டு அனுப்புவோம். ஏன்னு வச்சுக்க உங்க பெண்கள் கூடாது. சாமி வந்தா அப்படியே போட்டாங்க. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, இப்பொழுது தருமன் சூது ஆடுவதற்காக தன்னுடைய தெய்வத்தை வேண்டுகிறார். இந்த நேரத்திலே யாரும் உறங்க வேண்டாம் என்று விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தூங்கி இருந்தா கூட தட்டி எழுப்பிட்டுள்ளோம். கிருஷ்ண எது ஒன்று குறையில்லாம அன்னையே உங்களை நம்பினானோ, அன்னையே உன்னை நான் நம்பினானோ, இதோ இருக்கும் இந்த நாடக பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று கூடி நீ எழுதி வைத்த கதையை எங்கள் உயிராக நினைத்து உன்னுடைய கதையை நாங்கள் ஆடி விளையாடி கொண்டிருக்கின்றோம். அம்மா, எங்களுக்கு நோய் நொடி இல்லாம ஒரு குறை இல்லாம இந்த நாட்டு மக்களையும் எல்லோரும் காக்க வேண்டும். இந்த நாடக பிள்ளை எல்லாம் அம்மா தாயே, எங்கள் சித்தருக்கு கற்றெடுத்த எங்க ஆசிரியர் கற்றுக் கொடுத்த நாடகம் இந்த கதையை எங்களால முடிந்தது. தவறு இருக்கும், பிழை இருக்கும், சொல்லும் தவறும் இருக்கும். இதனால் உன்னை நம்பி நாங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் நீதான் காக்க வேண்டும் தாயே. ஆமா, நீ குலதேவதை நம்பியா? ஆமா, கட்சி வரைக்கும் என்ன நம்பு, இந்த மாமனை நம்பு. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எப்பவுமே வராது நம்பு. இதனால போய் வச்சா வரும் தெம்பு. போயிட்டா அம்மா திரௌபதி தாய் பஞ்சவா தேவினியே, பஞ்சவா தேவினியே, இந்த பாலல்லாத காண்டாவனம்
உன்னை பணக வைக்கவோ இல்லை இந்த சூதாட்டத்தில் வைத்து ஆடவோ எனக்கு உரிமை கிடையாது. என்னுடைய ஆசான் எங்களுக்கு கற்பித்த வண்ணம் ஆதி நாளையிலே நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அந்த கதையினால் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு விளக்கமாக தெரிவிப்பதற்காக நாடகம் மூலமாக நடித்து காண்பிக்கிறோம். அப்படி இருந்தாலும் உன்னை படை வைத்து ஆடுவதற்கு எங்களுக்கு ஒருபோதும் ஒரு துணி கூட விருப்பமல்ல. நீங்கள் முன்பு காலத்தில் எப்படி வாழ்ந்தீர்களோ அந்த பெருமையும் வரலாற்றையும் எடுத்து சொல்லவே இந்த மேடையில் நடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கத்தி கண்டம், அக்னி கண்டம், ஜலகண்டம், பர்வத கண்டம், யமகண்டம் என்று சொல்லக்கூடிய 1008 கண்டங்கள் வந்தாலும் உன்னுடைய பிள்ளைகளை எப்படி காப்பாயா தன்னை போல மாமா நான் குலதெய்வத்தை நான் நினைச்சிட்டேன். சரி வேண்டிங்க. ஆமா உட்கார் 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 விளையாடலாம். உட்கார். நல்லா அழகா உட்காரு. மகாராஜா உட்காரு தர்மா உட்காரு. மேலே தான் உட்காரு. தருமன் இந்த ஆட்டத்தை விட்டு எய்யா வந்தோம். அவனுக்கு வந்து மந்திர கட்டு போடணும். எத்தனை அவனை ஏந்திரிக்காத மாதிரி 3 சுத்து சுத்தி இந்த சனி கட்டியா ஆச்சரா பையா ஆச்சா இல்லையா கட்டிக்கிற ஒரு குட்டி சாத்தால பூச்சி கட்ட முடியல. இன்னும் உயிரோட குட்டி சாத்தா கட்டுல தான் என்ன பண்ணுன்னு தெரியல. குட்டி சாத்தால கட்டியா குட்டி சாத்தால கட்டியா கண்டியாதி மகாராஜா குட்டி சாத்தா வாயில போடுறான். வாயிலே தரக்கூடாது. அதுதான் வாயில பண்ணு போட சொல்றேன். போடு போய் இதே மண்ணு போட்டு சொன்னா தர்மன் எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அதனால பூம்பு மண் மேல் தலைதான் அடிக்கணும். தர்மம் வாயில மண்ணு போட்டோம். முதல்ல மண்ணு போடுறது யாருக்கு? தர்மனுக்கு இல்லடா. இப்ப தர்மனுக்கு தான் மண்ணு. அது நாத்திகாம யாருக்கு மண்ணு? தெரியாது. சரியா மகாராஜா இருந்தாலும் மண்ணு போட்டியா? ஓடுறா 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 சீக்கிரம் ஓடுறா.
இரு ஒட்டா சூத்திர ஆள் இருக்காங்க அது குடுத்து வந்தாங்க தருமன் அமர்ந்த இடத்தை விட்டு எழக்கூடாது. அதனால அண்ணன் ஆடிய பந்தயம் என்று வந்துவிட்டது. உன்னுடைய உடலாரத்தை ஆமா நீ போடுவாய். கண்ணா கார்மேக வண்ணா கமல கண்ணா அச்சுத ஆனந்த பச்சை நிறமேனி கொண்ட கண்ணா கார்மேக வண்ணா கமல கண்ணா அச்சுத ஆனந்த பச்சை நிறமேனி கொண்ட பரந்தாமா பச்சை நிறமேனி கொண்ட பரந்தாமா துணையாக இறந்து இந்த பாட்சிகள் எங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் இந்த பந்தயம் எனக்கே வியமடி நீ உத்தரவு சத்தியமே ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா போடணும். கண்டிப்பா ஒரு நம்பர் அதிகமா போட்டா நாலாவது தான் நம்ம ஜெயிக்கணும். ஒண்ணு கம்மியா வச்சுட்டா தோத்து விடுவோம். அது யாரு கட்ட? அது எங்க அப்பன் குட்டி எலும்பு. எங்க அப்பன் குட்டிக்கார எலும்பே கட்டியா செஞ்சு வந்து சரி.
ஆறு 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 ஆறுல போகணும். வெற்றி வெற்றி நமக்கு வெற்றி. முதல் ஆட்டமே ஜெயித்து விட்டோம். முதல் ஆட்டத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். முதலிலே ஜெயித்தவர் முற்றிலும் வெற்றி பெறுவார் என்று ஒரு வைத்து இரண்டாவது ஆட்டம் தொடங்க வேண்டும். ஆமா, இரண்டாவது ஆட்டத்திலே மறுபடியும் இரண்டாவது ஆட்டத்தில் எதிராக அதை சொல்றா பாத்துக்கிறேன். நாடு நகரம் ஆட்சியம் பறிக்க வேண்டும். இரண்டாவது ஆட்டத்திலே நாடு நகரம் உப்பு சட்டி வரும்போது முதல் கொண்டு அலட்சியம் பறிக்க வேண்டும். அவன் சேவைகள் உட்பட. அதனால நான் பாத்துக்கிறேன். மனுஷன் தடப்பத்தி போய்யா ஆனால் சத்தியமா சொல்ற அவன் வீட்டுக்கு எத்த முடியலாம். சரி, அதனால கட்சிக்கு எத்த போடலாம் வையா. சரி, இப்ப அதனால என்ன நடக்கணும்? சரி, இந்த முத்தாரம் போனா போட்ட வையா. சரி, நாடு நகரத்தை வச்சு ஒரு முறை ஆடி போய் நாடு நகரத்துல வெயிடா ஒரு முறை துரியோதனாவும் அவன் எப்பேற்பட்டால அவனை 55 நாட்டிற்கும் பேரரசன். அவனுடைய நாட்டம் மத்திய வைக்கிறான். சரி, முத்துனா ஒரே ஒரு நாடு வையா. இந்திர பிரசத்தை மட்டும் தான் உண்டு. அந்த ஒரு நாட்டை நீ வச்சிரு. அவன் 55 நாட்டுல வச்சிடறான். சரி, ஜெயிச்சா அவன் பொண்ணு எத்துமாங்கடா. நான் பொது அந்த சத்தியமா சத்தியமா சொல்றேன் பையன். சந்தேகமா ஓஹோ, சரி. உன்னுடைய பேச்சு பிரகாரம் என்னுடைய இந்திர பிரசத்தை அந்தியமாக வைக்கிறமா? நீ அவன் பொண்ணு போயிட்டு வந்து கூட்டாச்சு மகாராஜா. மருமகனே, இப்போ இரண்டாவது ஆட்டத்திலே செய்வதுண்டு மம்முதல் செய்ய வேண்டாம். நாடு நகரங்களை வைத்தால் இந்த உண்மையான ஆட்டத்தில் ஜெயிச்சு அப்படி நீ போடுவாய்யா. சரி, போடு. இரண்டாவது ஆட்டம் தெரியுமா? போடு. நாடு நகரத்தை கெட்டு பின்னால வாய வைப்படா வையா. உன்னை இப்ப கெட்டு பின்னால வாய வைக்கிறேன். என்ன வாய வைக்க மாட்டேன். நாள வாய வைக்கிறேன் மாமா. அப்படியே ஆகட்டும். நீ பதறாமல் ஆடும் மாமா. மறுநாள் என்ன பண்ணி போட்டீங்க பாருங்க. நம்பர் போட்டுக்கிறாங்க. அவர் கொல்லாத காலம் 5 போட்டுக்கு 5 10 மாட்டேன். இப்போ ஒரு நம்பர் அதிகமா போடணுமா? நீ அதுக்கு முன்னாடி போடணும். போ இப்போ அதிகமான நம்பர் போடணும். பா போடு.
ஒரு சமாச்சாரம் உனக்கு ஒரு நாள் நம்பர் சொன்னா போய்கிட்டு இல்லைன்னா அந்த ஆளுகிட்ட போய் நம்பர் ஆடுறாங்கன்னு சொல்லி உனக்கு ஒரு நாள் இன்னொரு ஒரு நாள் 2 பேரும் சேர்த்து எட்டு இருக்குது. எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே ஓட்டணும். நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஆசையாக இருக்குங்க. 3 நாள் 12 வீட்டுக்குதா? அதான் 12 10 12 10 ஜெயிச்சுமா? சத்தியமா சொன்ன மாரி எக்கை நான் சொல்ல மகாராஜா வெற்றி போதும். நாடு நகரத்தான் ஜெயிச்சு பண்ணுவோம். ஆமா, இந்த மணிமணி முத்தாரம், ஆமா இந்த நாடு நகரம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கேரளாவில் நாட்டுல அவனை சூத்துல உட்கார வைக்கலாம். வேற ஒரு பொருள் இருந்தாமா? அப்புறம் சொல்றேன் நோராட்ட ஆடு என்ன ஆட்டம் என்ன வச்சு ஆடுவான். நான் தெரியுமா? யாரை வச்சு ஆடலாம்? 3வது ஆட்டத்திலே அவன் தம்பிமார் 5 வச்சு ஆட வேண்டும். தம்பி மேல தம்பி 4 பேர் வச்சு ஆடணும். ஆமா ஆமா, அவ்வளோ சேர்த்து 5 பேர். 5 பேரு. நீ யார் வைக்கிற? என்னுடைய 99 தம்பிமார்கள் வைக்கிறேன். உங்களோட சேர்த்தா 100 பேர் வைக்கிறேன். சரி உட்கார் வைக்கிறேன். இருக்கின்ற அவங்க முதல்ல எடுத்துக்கொள்ளலாம். வேணாம் வேணாம் என்று சொன்னேன். எப்ப பார்த்தாலும் வேணாம் வேணாம்னா எப்படி வாங்க? முத்தால் மாலையை தோற்றேன், நாடு நகரத்தை தோற்றேன். நாங்க எடுத்து மாட்டோம், நீ தான் எடுத்து மாட்டோம். ஆனால் என்னிடத்தில் பந்தயம் வைக்க ஒரு பொருள் கூட இல்லை மாமா. உங்களை பஞ்சு வைக்கிறீங்க பொருள் இல்லை. வேண்டாம் இந்த ஆட்டம். வையா உங்களை புதுமண புகை விழா செய்யலாம். ஏன் வையா சொல்லுங்க. பொருள் வந்து இது வாய் உங்களை எல்லாம் வையா எங்கிட்ட பொருள் இல்லையே. வையா சொல்லுங்க. உடல் பிறந்த நாள் வரையும் படைய பெய்து எழுந்ததோராட்டம் துடித்து தேவி தெளிவாய் தர்மனே நீ தோத்து போட முத்தாரமும் நாடு நகரமும் அதை திருப்பூட செய்யணும்னா மாமா, இது என்ன எனக்கு தலைவிதியாகுது மாமா. தந்தைக்கு தந்தையாகும் பாலூட்டி சீராட்டி வளர்த்த தம்பி இறைவா, இந்த தம்பிய பந்தயத்தில் வைத்து ஆடுகிறார் என்று இதோ இருக்கும் இந்த நாட்டு மக்கள் என்னை எத்தனமாக பேசுவாரே மாமா. உள்ளமதி உரையோ நானோ
நான் பந்தியாக படி இதோ இருக்கும் இந்த நாட்டு மக்கள் இந்த தருவனாகிய தம்பியை சூதாட்டத்தை தோற்றி விட்டான் என்று ஐயா தோல் மேலை தூக்கி வளர்த்த தம்பியை பந்தயத்தில் வச்சு நானோ தோற்றிய சென்றால் பேசுவார் என இந்த தருமனுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது ஐயா. ஒரு சமாச்சாரம் தண்ணி 3 பாயிடாங்க. தண்ணி ஒரு செத்துல புடிச்சு வச்சுக்கா. தண்ணியும் 3 பேர். ஒரு தாடி தோத்துட்டா, 2வது தாடி தோத்துட்டா, 3வது தாடி ஜெயிக்க மாட்டாங்களா இல்ல? அதத்தான் சொல்றேன். 3வது போட்டாங்க. இப்போ இந்த பொருளை விட்டு யா மொத்தத்தை ஒரே வெடிக்காங்க கோலாபம் 4 மணி கிருஷ்ணா மாமா என் தம்பி மகன் தந்தி வைக்க மாட்டேன் மாமா. அவர் முதல்ல முத்தாத்து தோத்தியா? இரண்டாம் ஆட்டத்திலே நாடு நகரங்கள் உப்புச்சட்டி வருவோடு முதல் கொண்டு சேனா சைன்யங்களை தோற்றார். 3வது ஆட்டம் தம்பி வச்சு வாழ 3வது ஆட்டம் ஒரு வேலை ஜெயிச்சுட்டா வச்சுக்க மொத்த பொண்ணு ஏற்றி கொடு. இஸ்பேட்ல உட்கார்ந்து 5 வந்து ஆடுவாங்க. நம்ம நான் தைரியமா நகரம் நீர் படகுற மாதிரி பல்லாத்தார தேவையா பையன் கோவம் கோவம் கோத்தா என்ன தரங்க வர்றா இந்தாத்த வெட்டா வெட்ட ஒவ்வொரு ஆசை சந்தோஷமா ஆடணும். தைரியமா போடுவாயா? இதாக நீ மனுஷன் மாமனை நம்பு. மாமா நான் சொல்றதுக்கான வாயா இதோ இருக்கும் இந்த மக்கள் என்னை எகத்தலமாக பேசுவாரே. இன்னாக்கு போய் ஆட்டால் பார்த்தாங்க 10,000 சொத்து வச்சுக்கிட்டு நம்ம சோப்பு வைக்கலாம். அது விடுவாங்களா? என்னுடைய சொல் பிரகாரம் என் தம்பிமார்களை ஆமா இதோ பந்தயத்தில் வைத்து ஆடுகிறேன் மாமா. மாமா அந்த போகாத செல்வமோ மகாராஜா தர்மனுக்கு போராத காலமோ என்ன கண்டாங்க. அவர் போனதை நான் அப்படியே எடுத்தாங்க. அப்படியே 5 போட்டுக்கிறாரு ஒத்த பாடியில கண்டிப்பா அது செல்லவே செல்லாது. இப்ப நான் என்ன போடணும்? 3 4 12 10 3 6 12 10 போட்டா ஜெயிச்சிருவோம். சத்தியமா அதான் போடு.
ஒரு 7 வருமானம் 12 போட்டது கரெக்டா 12 13 6 12 கரெக்டா 12 ஆமா எனக்கும் பேஜாராகுதா நீ ஒரு காவல் ஒரு மயில் வந்து காவல்காரன் வெங்காயக்காரன் எவ்வளோ உட்காந்து ஆடுவான் இன்னொன்னு ஆட்டம் வர வெளியினா ஜெயிக்கிறீங்க சரக்கு ஓடும் போ யார் வச்சுக்கா ஜெயிச்சவங்க பக்கத்துல நீங்க சரக்கு பண்ண ஓட்டா பண்ணுவான் மூட்டு முடிஞ்சு உட்காந்து முடிச்சு என் மருமகன் கிட்ட போய் சொல்லு மாமனுக்கு 10 வரலையும் 10 மோதிரம் ஓடுனு 10 மோதிரமா ஆமா எங்க நாங்க தாங்க இது அது வித்துலாமா போட்டு வரா 10 விரலுக்கும் 10 மோதிரம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா போடுவாரு போட்டுருவா சொல்லி சொல்லு தம்பி மாற தோத்துட்டான் நாட்டையும் தோத்துட்டான் முட்டாளத்தையும் தோத்துட்டான் நோய் நாடாக்குது வாய் என்ன முடியல வயசாகி போச்சுடா வாய்யா 3 ஆட்டம் ஆடணும் ஒரு ஆட்டம் ஆட முடியாதா மாமனுக்கு அப்ப மாத்திரம் காவல் வாய்யா 10 வரலுக்கும் 10 மாதம் போன வாய் மாமனுக்கு 10 வரையில 10 மோதிரம் போடுறான் இந்த கையில இருக்கிற 10 விரல் காலில் இருக்கிற 10 விரல் 20 விரலும் போடுறது வாயில போடுறது கரெக்டா திரும்ப மாட்டாடா வாயில போட்டு ஏன் இப்ப விற்கிறாங்க 200 ரூபாய் கொடுத்தா போதும் அழகத்துமா சொல்லிக்கிறேன் அழகத்துக்கு வந்து போடுறான் என்கிட்ட டேப்பு சின்ன டேப்பு பெரிய டேப் எடுத்தாரன் அது எடுத்துட்டு வந்தாத்தானா சரி வாயா இப்ப 3 ஆட்டம் ஜெயிச்சு கொடுத்தேன் இன்னும் ஒரு ஆட்டம் மாமா வாயா நான் மட்டும் ஜெயிச்சு கொடுத்து வச்சுக்கோ மூணு ஆட்டம் ஜெயிச்சு கொடுத்தேன் இன்னொரு ஆட்டம் யார வைக்கணும்னு சொன்னா ஜெயிச்சு கொடுத்தேன் மாமா மங்களவல்லி போற்றி தாயே மங்களவல்லி போற்றி மங்களவல்லி போற்றி தாயே போற்றி திங்களை கரித்தாய் போற்றி
ஐயே, தெய்வத்துக்கு இணை இந்த உலகத்திலே ஏதுமில்லை. உன்னை அசிங்கப்படுத்தவோ உன்னை ஏளனமாக திட்டவோ நாங்கள் வரவில்லை. ஆண்டோர்கள் எழுதி வைத்த வண்ணம் ஆண்டோர்கள் எப்படி எழுதினார்களோ தன்மை போல் நடிக்க முன்வந்துள்ளோம். அசிங்கப்படுத்த வரவில்லை. ஆகையால் இந்த கொடும்பாவி வேடத்தை நான் தாங்கி நடிக்க எங்களுக்கு எந்தவித புதுமையை வராமல் தடுக்க வேண்டும். என்னையும் இந்த ஊர் மக்களையும் என்னை சேர்ந்தது நாடாடையும் நீயே கட்டி காப்பாற்ற வேண்டும். துரியோதனா, நீங்கள் இழந்த பொருளை மீண்டும் நீங்கள் பெற வேண்டுமா? கண்டிப்பாக மீண்டும் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த கடைசி ஆட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுள்ளீர்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் எழுந்த மணிமுடி முத்தாரம் இந்த நாடு நகரம் உங்கள் தம்பி 5 பேரும் மீண்டும் உங்களுக்கு திருப்பி தந்து விடுவேன். ஆகையால் இந்த கடைசி ஆட்டத்திலே வைத்து ஆடக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? தெய்வத்தின் செயலோனா அண்ணா, தெய்வத்தின் செயலோனா முன்பு செய்த புண்ணியமோ ஐவரையும் தோற்றிருக்கு அடிமையாய் கொண்டிருப்பா. Thank you.
காலி இல்லைடா, அது இன்னொன்று கருப்பாக இருக்கும், அதுதான் காலியே, அதுதான் காலி. பிடிக்க முடியாது, ஆளே பிச்சிங் போவோம் அப்படியே. மசாலா கோழிக்கு வேஷம் போட்டுக்கிறியா? நான் ஃபுல்லாக அப்படியே கருப்பு வேஷம் போட்டாங்கன்னா கைத்தெல்லாம் பட்டை வீங்கிடும், இதெல்லாம் அப்படியே பட்டப்படியாக இருக்கும். வீங்கிடுண்டா, ஜாட்லேயே அடிச்சுது, ஃபுல்லாக வீங்கிடும். கருப்பு வேஷம் ஃபுல்லாகவே பங்கமாக இருக்கும். அது மாதிரி ஏய் பண்ணிடுவா. மூணு ரெண்டு
காண வேண்டும். அவன் மனைவி ஒரு ஆளை சாடணும். அது பதிலா நீ யார வைக்கிற? என் தம்பிமார் மனைவி 99 பேர், என் மனைவி முதல் 100 பேரை பத்தியமாக வைக்கிறேன். இந்த 4வது ஆட்டத்திலே படையமாக துரியோதனன் உன்னை வைக்க சொல்லியிருக்கிறார். உன்னை வைத்து ஆடுவதற்கு எனக்கு சக்தி கிடையாது. ஆனால் அவனுடைய மனைவி 99 பேர்களும் இந்த ஆட்டத்திலே படையமாக வைக்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் நீங்களோ தேவனுடைய அம்சம். எந்த ஒரு பிழை செய்தாலும் இந்த பாலர்களையும் இந்த கிராம மக்களையும் நல்லபடியாக எந்த ஒரு தீவிரையும் இல்லாமல் கட்டி காப்பாற்ற வேண்டும். மகாராஜா சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதுல மிளகாத்தூள் உப்பு போட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டுங்க. சுடு தண்ணி கொதிக்க வச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு வெங்காயத்தூள் தக்காளி அரிஞ்சு போட்டு வடை 5 சுட்டு தட்டி போட்டு பாத்தீங்கன்னா வடை 5 சுட்டு தட்டி அது சுடு தண்ணில போட்டு அப்படிப்பாங்களா? சாப்பாடு ரெடி ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா? இன்னும் ஒரு ஆள் ஆடிலாம். பந்திய வைக்கிறதுக்கு என்கிட்ட பொருள் இல்லையா? பந்தி வைக்கிறது பொருள் நீங்க என்ன ஆகுனா முக்கியமான என் கையில் எதுவுமே இல்லையே மாமா. யாருனா வீட்டுல இருந்து வரும்போது பாக்கெட் சேர்த்து போட்டு வருவாங்க. 4 நகரத்தை தோற்றி தம்பிமார்களையும் வச்சு தோற்றி உன்னையும் தோத்துட்ட என்னையும் தோற்றி விட்டு என்னிடம் இருப்பது ஒரே பொருளுடைய இல்ல. யோசனை பண்ணி பாருவாய். நல்லா ஒண்ணு கூட இல்லையா? கிடையாது. சரி, நான் கேட்கிற பொருள் வச்சாரியா? நான் கேட்கிற பொருள் முக்கியமான பொருள் வச்சாரியா? வாய் இருந்தால் வச்சு ஆடுகின்றேன். ஐவருக்கும் தேடி பார்த்து இந்த மாலையிட்ட மனைவி ஒரு காலத்தில் விளையாடி இந்த பந்தயத்தில் வச்சு ஆடினார். இதோ இருக்கும் இந்த தாமர மக்கள் என்ன சொல்றாங்க ஐயா?
தம்பி இப்போ சாமிகனை வந்து அடிக்க தள்ளுவாங்க. அது உசாரா பார்த்துக்கோ. 3 பேரும் சாமிகனை ஆடி ஆனால் வந்து தள்ளுவாங்கடா. நீங்கள் 3 பேர் ரவுண்டை உட்காந்து பார்த்துக்கோ. கேமரா உசாரா பார்த்துக்கோ. காந்தாரா வெளியே வந்தோடனே சாமி எல்லாம் காந்தாரா ஒரு தாமரை பூ போல உங்களை இந்த கனகமும் இந்திர பிரசத்திலே உன்னை வளர்த்து மாலையும் தேடி உன்னை ஐயா இந்த பாவிக்கு இது என்ன சோதனையோ இறைவா. இதோ இருக்கும் இந்த நாட்டு மக்கள் ஒரு மாலையிட்ட மனைவியை பந்தயத்தில் வைத்து ஆடுகிறானே. இவன் ஒரு மனிதனா? இவன் ஒரு கௌரவர் கூட்டத்திலே பிறந்து வளர்ந்தவனா? கேலி பேசுவார்களே ஐயா. ஐயா பலத்தைய என் மனைவியோ இந்த நாட்டு மக்கள் அறிய இந்த பந்தயத்தில் பற்றிய ஆடுகின்றேன் ஐயா. சொன்னேன் கொப்பனக ஐயோ இது எல்லாம்
இருந்துச்சா போச்சு. இன்னைக்கு கெட்டு நாளைக்கு வாய வைக்கலாம்னு பாக்குறேன். ஐதுக்கு நான் ஒரு சூதாடி. இப்ப நாங்க சூதாட்டம் ஆடுறோம், நீ எங்கன்னா சூதாட்டம் ஆடிக்கிறியா? நீ வேற நான் என்ன பண்ண மாடு வித்து 6000 எடுத்து போனேன். 6000 பூச்சி 3 ஆட்டம் 3 ஆட்டத்துல பூச்சி கட்சி என்ன ஒண்ணு 4வது கொண்டாடி தாயில் இருக்கிற கால் காய்ச்சி அறுத்து எடுத்து போனேன். அப்படியே வச்சேன். வச்சு இஸ்பேட் போகும்போது அப்படியே என் பக்கம் வெளியே வீட்டு போச்சு. 4வது ஆட்டம் சத்தி போய் ஜெயிச்சுட்டேன். அழிவுச்சா கொண்டாட்டி நான் நிலமே போட கூட மயிராச்சின்னு சொல்லிவிட்டு 4வது ஆட்டம் அந்த கால் காய்ச்சி போய் மொத்தம் பண்ண வந்துச்சு. டோரு இந்த ஆடு ஜெயிச்சா மொத்தம் அவரு மொத்தம் ஒரே பைசா கூட ஊந்து எங்களுக்கு அது சொன்ன மட்டும் இது தமாஷ் இன்னொன்னு ஆயிடுக்குனே ஆடக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். சரி மருமகம் கட்ட போட்டுக்கிறாங்க எங்களுக்கு கட்ட போட்டு போச்சு 3 போட்டுக்கிறேன். 3 முக்காடு தானா ஆனந்தான் சொன்ன 3 தான் போட்டுக்கிறேன். 3 இப்ப நான் போடணும். கட்டுக்காது என்ன போடணும்? 4 இப்ப என்ன போடணும்? 4 போட யாரா 4 நம்பர் 4 நம்பர் 4 அது ஒரு ஆட்டினால கூட உள்ளாட்டி அட கடவுளே தந்தையே தந்தையே தெரியுமா? அவர் 3 போட்டாரு. அதை விட நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா 2 போட்டு போடுற. வெற்றி நமக்கு இவ்வளோ நேரம் தர்ம ஆயுதுங்கண்ணா துரியோதன சிச்சிங்கண்ணா. இப்போ துரியோதன ஆய்வு வச்சு பார்க்கலாமே. கண்டிப்பா ஆய்வு வச்சு பாரு. நான் வச்சுக்கா கொஞ்ச நேரம் அவர் தப்பு போல ஓட்டுமே மருமகனே துரியோதனா. ஐயோ மருமகனே என்னால முடியுதுடா வாயே. நான் சாப்பிட்டு தோத்து புட்டா. ஐயோ மாமா
ரத்தம் மத்தவங்க வந்தா வந்து நான் சொல்றாங்க தக்காளி சட்னி அது முடிஞ்சு தான் போகும். அவனே பாவம் 4 ஆட்டம் தோத்துட்டு அமைதியா உட்காந்துருக்கான். ஒரு ஆட்டு தோத்தான்னு சொன்னதுக்கு அப்படியே எப்படி பாத்தியா விட்டியா மாமா தெருவில் விட்டியா ஏன் வையா மாமா இந்த கடைசி ஆட்டத்தை நம்பி இருந்தேன் நான். என்ன பண்ண நான் எப்படி மாமா அவளை பழி வாங்குவது? அதுக்கு என்ன பை வாங்கறதுன்னா யாரும் சொல்லுவாங்க. நானே ஒரு கருவாட்டு பை 20 பை சும்மா விளையாட்டுக்காக அதுதான் சொன்னேன். நான்காவது ஆட்டமும் நம்மளா கழித்தோம். அத்தனை மேத்த மகன் சிவாங்க நம்மளே ஜெயிச்சோம் ஐயா. நம்மளே ஜெயிச்சிட்டோம். ஆமா என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? அந்த பாண்டவருக்கு உண்டான கடமை இப்போது நம்ம என்ன செய்யணும் சொல்றான். எனது தம்பி துச்சாதன் அப்படியே அழைத்து வாஞ்சலை அழைத்து அவளை மானபங்கப்படுத்த வேண்டும். ஒரே அவளை பண்ணிடலாம் ஐயா. முதல்ல அவ மணிமுத்தார ஒத்துட்டி வாங்க நம்ம. ஏ காவலன் அந்த குட்டிச்சாத்தா நவுறான். நம்ம வேலை முடிஞ்சு போச்சு ஐயா. அவரு அந்த குட்டி சாத்தா இருக்கு வச்சுதான் இப்ப தரும நம்ம தோத்து வேற என்ன பண்ண தெரியுமா? அப்படியே நின்று அங்க விட்டடா வச்சு சிறுவல்லூர்ல உன் குடும்பத்தையே லோடா முடா பண்ணிட்டா பையா. அரண்மனை சென்று என் தம்பி துச்சாதன புலியை நான் அழைத்தேன் என்று சீக்கிரமாக புறப்படு. Gotcha.